வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு வன்ஷத்தரை பார்க்க வரும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹாட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தட். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு பெட்ரூமில் தான் காட்டுறாங்க. இவர் எதுக்கு இப்போ நான் சாப்பிட்டேன், நீங்கள் என்ன மெசேஜ் வரல, என்ன பண்ணுறீங்க, என்ன ரிப்ளை வரல, ஹலோ 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 சீனியர், சூப்பர் சீனியர். டேய் மாமா, ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுடா. என்ன உங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கூட வர மாட்டேங்குது. இடியட், இத்தனை மெசேஜ் பண்ணுற ஒரு ரிப்ளை பண்ணுறானா பாரு. டேம்மா, அம்மா தூங்குமா, என்ன பண்ணிகிட்ருக்க? அது தூங்குறேன். நான் மெசேஜ் பண்ணுறேன், ஒரு ரிப்ளை வருதா போகிறேன். ஐயோ, இவர் எதுக்கு இப்போ கால் பண்ணுறாரு? கட் ஆயிடுச்சு. டேம்மா, யாரும்மா ஃபோனில்? ஆமாம், அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். சரி தூங்குமா, தட்டி கொடுக்குவா? இல்லை வேண்டாம். அடி தூங்கம்மா, நான் தட்டி கொடுக்குறேன், தூங்கு. இவர் எதுக்கு இப்போ கால் பண்ணுவார்? ஐயோ, மறுபடியும் ரிங் ஆகுது. அப்பா, கட் பண்ணிட்டேன். டேம்மா, யாரம்மா ஃபோனில்? யார் உனக்கு கால் பண்ணுறா? ஆமாம், யாரும் கால் பண்ணல. நான் சும்மா ரிங்டோன் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த ரிங்டோன் வைக்கலான்ட்டு. ஓ சரிம்மா சரிம்மா, தூங்குமா, டைம் ஆகுதில்ல, தூங்கு, நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல. சரிம்மா, நான் தூங்குறேன். இவர் எதுக்கு அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருக்காரு? நான் தான் மெசேஜ் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணலாம்ல. மாமா, எனக்கு கோபமாக வருது. தூங்க மாட்டே? தூங்குறேம்மா. தட்டி கொடுக்குறேன், அம்மா தட்டி கொடுக்குறேன், தூங்கு. சரி. எதுக்கு இப்போ பெட்ஷீட் எடுத்து முழுசாக போத்துற? அம்மா, எனக்கு இப்படி இருந்தால் தான் தூக்கம் வரும். நீங்கள் தட்டி கொடுக்குறீங்களா? தட்டி கொடுங்க, அவ்வளோதான். சரி சரி, டென்ஷன் ஆகாத, தூங்கு தூங்கு. நல்ல வேலை, இழுத்து போத்திட்டோம். இல்லை, கால் வருது, அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இவர் எதுக்கு இப்போ கால் பண்ணுவார்? கட் பண்ணிடலாமா? நல்ல வேலை, சைலண்டில் போட்டுட்டோம். சொல்லுங்க மாமா, எதுக்கு இப்போ கால் பண்ணுறீங்க? மெசேஜ் பண்ணுங்க. அம்மா பக்கத்தில் இருக்காங்க, மெசேஜ் பண்ணுங்க. என்ன மறுபடியும் கால் வருது? அட்டன் பண்ண மாட்டேங்குவனே. ஐயோ, அம்மா இன்னும் தூங்கவே இல்லை. இது எதுக்கு இன்னும் இங்கே இருக்குது? போக வேண்டியது தானே அவங்க ரூமுக்கு. அம்மா, கட் பண்ணி விடுவோம். கட் பண்ணிட்டேன். 3-4 தடவை கால் பண்ணிட்டேன். எதுக்கு இவன் இன்னும் இப்படி ஃபோனை கட் பண்ணிகிட்டு இருப்பான்? மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். நான் என்ன எப்படி சொல்கிறது? ஏன் பொண்டாட்டிக்கு நான் கால் பண்ணக்கூடாதா? அவன் என்னத்துக்கு இப்படி காலை கட் பண்ணுறான்? மெசேஜ் எல்லாம் பண்ண முடியாது. பாரு, எப்பவும் திரும்ப திரும்ப எத்தனை தடவை கட் பண்ணி விடுறான். அவனுக்கு கொழுப்பு ரொம்ப ஏறி போச்சு போல. எதுக்கு கால் பண்ணுறீங்க? மெசேஜ் பண்ணுங்க, அம்மா பக்கத்தில் இருக்காங்க. ஓ, என் மாமியார் பக்கத்தில் இருக்காங்களா? ஆனால் எனக்கு மெசேஜ் பண்ண தோணலையே. என் பொண்டாட்டி குரலை கேட்டால் தான் எனக்கே மனசு நிம்மதியாக இருக்கும். கால் தான் பண்ணுவேன், நீ அட்டன் பண்ணி பேசி தான் ஆகணும். திரும்பவும் கால் பண்ணுவோம். ரிங் ஆகுது, அட்டன் பண்ணுறானா? திரும்பவும் கட் பண்ணி விடுறான். ஆச்சா இல்லையாடா பையன், எவ்வளோ நேரம்டா? கொசு வேற கடிக்குது. நானும் வேற ஷார்ட்ஸு ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டுனுக்கிறேன்டா. எத்தனை கொசு பாரு, இந்த மச்சான் உடம்புல எத்தனை கொசு கடிச்சுனுக்கு. ஜெட்டிக்குள்ளெல்லாம் கடிச்சுனுக்குறா. ஜட்டிக்குள்ளே எப்படி கொசு கடிக்கும்? குச்சி நான் தான் ஒன்று உள்ளே போட்டுக்கினேன்.
மானக்கெட்டவனே, எத்தனை தாட்டி நான் சொல்கிறது, அந்த பையனை பார்க்குறதுக்கு வரதாந்தா, அந்த வெள்ளை மூஞ்சை பார்க்குறதுக்கு வரேன்னாக்கா ஒரே ஒரு ஆளாக நீ சிங்கிள் பர்சனாக வரணும். இந்த மாதிரி இந்த பார்த்தா இந்த ஜிம்மின் பார்க்கெல்லாம் கூட்டின்னு வரக்கூடாது. என்னத்துக்குடா இப்படி என் ஜீவன் எடுத்து சாகுவ ஷைத்தானே. பாரு பாரு, கட்டுடல் மேனியா பளபளக்கும் மேனியா வச்சிருந்தேன் நான் என் உடம்பு பூரா. இப்படி அங்கங்கே அம்மா போட்ட மாதிரி எல்லாம் சவப்பாக இருக்குதுடா பையா. ஐயோ, என் பச்சு பார்த்தா என்ன சொல்லுவான் என்னைய? கிழிப்பான். அட போடா, கொசு கடிச்சு அங்கங்கே வீங்கி போய் வெளியே அந்த ஜிம்மின் பார்க்கு சிகப்பாக மாறிட்டான். ஒரே மான கிடக்குது, கொசு கடிக்குதுரா, ஒரே சரி கடிக்குதுரா, சீக்கிரம் பேசி தொலடா. இப்படி அந்த உயிர் எடுக்கிற தான் நானும் பார்த்துட்ருக்கேன்ல. கால் அட்டன் பண்ண நான் என்ன பேசாமலா இருப்பேன்? முன்னார் மூடி நில்லு மாலைங்களையும். ஐயோ, இவன் கூட வந்ததுக்கு நான் நல்ல வார்த்தை கேட்குறது தான் மிச்சம். என் பட்டுக்காது நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். பட்டு அட்டன் பண்ணுறி போன பட்டு. ஹலோ பட்டு பட்டு பட்டு. ஐயோ மாமா, என்ன மாமா இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணிக்கிறீங்க? பட்டு இப்போ மணி என்னடி 10 தானடி ஆகுது. மாமா 10 இல்லை, நான் 9 மணிக்கு தூங்கிட்டேன். ஐயோ பட்டு, இப்படி தூங்கினா எப்படியே? வேறு எப்படி தூங்குவாங்க? பட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் ராத்திரியில் தூங்கக்கூடாதுரி. வேற ராத்திரியில் தூங்காம வேறு எப்போ தூங்குவாங்களா? பட்டு, என்ன சொல்ல வர்றேன்னாக்க, ராத்திரியில் ஃபுல்லாக நம்மளுக்கு பற்பல வேலைகள் இருக்குது. என்ன வேலை? அது இப்படி நான் சொல்கிறது, அதெல்லாம் ஃப்யூச்சர் பிளானிங் டி பட்டு. என்ன பிளானிங்கு? ஐயோ, இந்த பட்டுவை நான் கல்யாணம் பண்ணிக்கின்னு என்ன பாட போகிறேன்னு தெரில. பட்டம்மா, சொல்லுங்க மாமா. உங்கள் ஆத்தா பக்கத்தில் இருக்கிறாங்களாடியா பட்டு? இல்லையே, நான் என் ரூமில் தான் இருக்கேன். ஓஹோ, உன் ரூமில் நீ மட்டும்தான் கிரியடியா அப்போ? ஆமாம் மாமி, நானும் இங்கே தனியாக தான் இருக்கிறேன். நானுமே தான் வந்து கம்பெனி கொடுக்கட்டுமா? பிஞ்சிரு செருப்பு மரியாதை மூடி தங்கிடுறா. பட்டு, என்னடி மாமனுக்கு மரியாதை குறையுது? நீ இப்படி பேசினா அப்படி தான் குறையும். ஐயையோ பச்சுமா, இப்படியெல்லாம் மாமக்கிட்ட பேசக்கூடாது. போடா. சரி, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? மாமனுக்கு ஒரே போரடி பச்சு, எப்போ பார்த்தாலும் பட்டம் பண்ணி ஞாபகம் தான், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஏன் மாமனுக்கு அந்த உரிமை கூட இல்லையோ? இருக்கு, சும்மா தான் கேட்டேன். சரி, பூவா சாப்பிட்டேடி பச்சு? சாப்பிட்டேன். நீங்கள்? சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்டீங்க மாமா? நான் சிக்கன் ரைஸு, ஒரு பாட்டில் பீரு, ஒரு பிளேட்டு சிக்கன் கவாப்பு. என்ன, ஒரு பாட்டில் பீரா? ஐயோ பச்சு, இல்லைடி, ஒரு பாட்டில் போவண்டோன்னு சொல்ல வந்தேன். பொவண்டோவா? சரி சரி மாமா, எனக்கு பீருன மாதிரி காதில் கெட்டது. இல்லடி பச்சு, பவண்டோ. அது ரெண்டும் ஒரே கலரில் இருந்துச்சு, அதை கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, கன்ஃபியூஸ். ஓ சரி சரி மாமா. அப்புறம் பச்சு சொல்லுங்கள். அப்புறமா வந்து மாமனுக்கு ஒரே குஜாலாக இருக்குது. மாமனுக்கு எதானு பார்த்து பண்ணேன்னா நல்லாயிருக்கும். நீ பார்த்து நீ டெய்லி இப்படி தானே என் உயிர் எடுக்கிற பைத்தியக்காரா. எங்கே பார்த்தாலும் ஒரே கிஸ்ஸு, சும்மா இது அது நீட்டு இன்னும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாமா நீ. பச்சு, மாமன் உனக்கிட்ட கேட்காம, உனக்கிட்ட உரிமை எடுத்துக்காம வேறு யார்கிட்ட எடுத்துக்க முடியும்னு சொல்லு. நீ எடுத்து தான் பாரு, அப்படி தெரியும் இந்த சுகா யாருன்னுட்டு. என்ன டாஷுக்கு காலை கட் பண்ணுவான். டென்ஷன் ஆகுது ஜெக்கே. ஓகே, கூல் டவுன். மெசேஜ் பண்ணாமா? நான் தான் தெளிவாக சொல்கிறேன், எனக்கு மெசேஜ் பண்ண பிடிக்காது. கால் பண்ணுன்ட்டு அப்புறம் என்ன டாஷ்க்கு நீ காலை கட் பண்ணுற? ஏன் இப்படி கோபம் பண்ணுறாரு மாமா? அம்மா பக்கத்தில் இருக்காங்க, கால் அட்டன் பண்ணால் எப்படி மாமா பேச முடியும்? எனக்கு தெரியாது. நான் கால் பண்ணுறேன், நீ அட்டன் பண்ணுற. முடியாது. அப்படி நீ நம்ம டேக்குக்கு 2 பேரும் மெசேஜில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜெக்கிக்கு அவ்வளோவும் மெசேஜ் பண்ணுறது பிடிக்காது. பட் நம்ம டேக்கு பக்கத்தில் அவங்க அம்மா படுத்துட்டு நம்ம டேவை தட்டி கொடுத்துட்ருக்காங்க. புள்ள வந்து தலை வெறியும் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டு உள்ளே தான் வந்து நம்ம ஜெக்கிக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஜெக்கே கால் பண்ணதுமே நம்ம டே வந்து அதை மியூட்டில் போட்டுட்டு இருந்திருப்பாரு. என்ன 2 டைம் கால் வந்திருக்கும். அந்த ரிங்டோனுக்கு அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருப்பாங்க யாருமே காலில் அப்படின்னு. எதுவுமே நான் ரிங்டோன் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு புள்ள ஏதோ மழுப்பிடுச்சு. அண்ட் இப்போது மறுபடியும் நம்ம ஜெக்கி கால் தான் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போது பிள்ளைக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மாட்டிக்குமோனிட்டு. அண்ட் இப்போ பார்த்தா உங்கள் அம்மா எதுக்கு இன்னும் அங்கே இருக்காங்க? எழுந்து கிளம்ப சொல்லுங்க அம்மாவை. ஐயோ மாமா, அம்மா நான் தூங்கினதான் போவாங்க. தூங்காத, தூங்கிட்டான்னு வை. நான் தூங்கலை.
சரி, இன்னும் எவ்வளோ நேரம்? ஆ, இன்னும் எவ்வளோ நேரம்? எப்போ போவாங்க உங்கள் அம்மா இந்த ரூமை விட்டு? தெரியலையே, நான் தூண போயிடுவாங்க. மை காட். மாமா மாம் ப்ளீஸ் மாமா, ஜஸ்ட் 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸில் தூங்கிடுவேன். ஆஹா, அட்லீஸ்ட் தூங்குற மாதிரி ஏதாச்சும் ஆக்ஷன் ஆச்சு பண்ணுற. ம் சரி. ம் அம்மா இன்னும் தட்டுறதை நிறுத்திட்டாங்க அப்படின்ட்டு நம்மகிட்டே வந்து லைட்டாக அந்த பெட்ஷீட்டை விளக்கிட்டு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்தா நம்ம டேவை தட்டி கொடுத்துட்டு இருந்த அவங்க அம்மா அங்கேயே டேவுடைய பெட்லேயே படுத்து தூங்கிட்டாங்க. ஐயோ, என்ன இங்கே தூங்கிட்டாங்க? இப்போ எப்படி நான் பேசுவேன் மாமா கூட? மெசேஜ் பண்ணிக்கலாம். மாமா. ம் அம்மா இங்கே தூங்கிட்டாங்க. என்ன? பெட்டில் தூங்கிட்டாங்க. எனக்கு தெரியாது. நான் இப்போ கால் பண்ணுறேன், நீ அட்டன் பண்ணி பேசுகிற. ஆஹா, முடியாது. டே மாமா ப்ளீஸ் மாமா, அம்மா இங்கே இருக்காங்க. தெரியாது. நான் கால் பண்ணுறேன், நீ அட்டன் பண்ணி தான் ஆகணும். மாமா. என்ன ரிப்ளையே வரல? ஐயோ, என்ன கால் பண்ணுறாரு? அம்மா தான் தூங்கிட்டாங்களே, அட்டன் பண்ணுவோம். ஹலோ. என்ன ஹஸ்கியில் பேசிகிட்டு இருக்க? மாமா, அம்மா பக்கத்தில் தூங்குறாங்க. அதுக்கு வேற எப்படி பேச முடியும்? சத்தமாக பேசு. ஆஹா, மாட்டிக்கிட்டா அவ்வளோதான். டே, என்னவோ திட்டுத்தனமாக பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு தான் சொன்னேன் உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன்ட்டு. அம்மா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஒன்றா இதை ஒன்று சொல்லிவிடு, காலேஜ் முடிட்டோன்ட்டு. எத்தனை வருஷம்? இந்த 1 இயராக அப்படி தான் போயிட்டுருக்கு. மாமா ப்ளீஸ். டே, நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது, பார்த்துக்கோ. என்ன பிடிக்கலையா? ஆமாம், பிடிக்காம தான் உனக்கு இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணி பேசிகிட்ருக்கேன். அப்புறம் நீங்கள் தானே சொன்னீங்க பிடிக்கலன்ட்டு. சரி, எது டென்ஷனில் சொல்லிட்டேன். என்ன பண்ணிகிட்ருக்க? படுத்துட்ருக்கேன். நீ மட்டுமா? பக்கத்தில் அம்மா. அப்புறம் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்கள்? சாப்பிட்டேன். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என் பொண்டாட்டி கூட ஃபோனில் அப்படியே ஜாலியாக ரொமான்டிக்கா? என்ன? ஒன்றும் இல்லை. ஏன் ரொமான்டிக்காக பேச மாட்டியோ? அப்படி இல்லை மாமா. வேறு அப்படியே? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஓ, சரி. அப்புறம் சொல்லு. நீங்கள் சொல்லுங்கள். என்னத்த? ஏதாச்சும். என்ன பண்ணிகிட்ருக்க? அது சொன்னி படுத்துட்ருக்கேன். நானும் வரட்டுமா? எதுக்கு? படுத்துக்க. பக்கத்தில். ஓ, பக்கத்துலையா? இல்லை, வேண்டாம். ஏன்? அம்மா பக்கத்தில் இருக்காங்க. உங்கள் அம்மாவை எழுப்பி அவங்க ரூமுக்கு போக சொல்லு. போக மாட்டாங்க மாமா, தூங்கிட்டாங்க. அடுக்க பதில் தான் இவங்ககிட்ட இருந்து வரும். சரி, அப்புறம்? அப்புறம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. நீ சொல்லு. ஒன்றும் இல்லை மாமா. ஒன்றும் இல்லாமலாம் இருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை. நீ அதான் ஒன்றும் இல்லாமலாம் இருக்க? இல்லையே. ஒன்றும் இல்லாமல் இருக்கியாண்ணா? இல்லை, ட்ரெஸ்ஸு போட்டு தானே இருக்கேன்னு கேட்டேன். இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருக்குன்னு சொன்னியே, அதான் கேட்டேன். புத்தி எங்கே யோசிக்குது பாரு மாமா. இல்லை, நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுமே அப்படிதான் இருக்கியோன்னு நினச்சிட்டேன் மாமா.
சரி, ஹஸ்கியில் பேசாமல் கொஞ்சம் சத்தமாக பேச. ஆ, அம்மா கிட்ட அடி வாங்குவா, அம்மா கிட்ட மாட்டிக்கிட்ட அடி வாங்குவா, போடா. என்ன போடாவா? ஐயோ, போங்க மாமா. ம், மரியாதை மாமனுக்கு ரொம்ப குறையுது போல். இல்லை 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 இல்லை, உங்களுக்கு எப்போவுமே மரியாதை நான் கொடுப்பேன். ம், பார்த்துட்டு தான் இருக்கேன். பாருங்க பாருங்க. ம், அப்புறம் சொல்லுங்க. என்ன? ஒன்றும் இல்லையே. மறுபடியுமா? ஆ, உன் புத்தி ஏமாம்மா அப்படியே யோசிக்குது? ம், வேறு என்ன பண்ண? இவ்வளோ அழகான பொண்டாட்டியை அவ்வளோ தூரத்தில் வச்சுக்கிட்டு வேறு என்ன பண்ண முடியும்? பேச மட்டும்தான் முடியும். வேறு என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் இப்போ தான். ஆமாம், நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம், தூங்கிட்டாங்களா? தூங்கினதால தான் காலை பேசிகிட்டு இருக்கேன். ஓ, சரி சரி. அப்படியே எழுந்திரிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போறியா? எனக்கு ரெஸ்ட் ரூம் வரல. ஓ, வரல மாமா. ஓ, ரெஸ்ட் ரூம் போ, நான் சொல்கிறேன். எதுக்கு? போ. சரி போகிறேன், கத்தாத. அம்மா, ஐயோயோ, இந்த அம்மா வேறு மேலேயே கையை போட்டுக்கிட்டு தூங்குறாங்க. மெதுவா மெதுவா மெதுவா. வெயிட் வெயிட் வெயிட், சத்தம் போடாம பொறுமையாக லாக்கு. ஓப்பன் ஆகிடுச்சு. அப்பா, ஹலோ. என்ன இப்போ தான் சத்தம் வருது போல்? இப்போ தான் டேப்பை திறந்து விட்டேன். சொல்லுங்க மாமா. என்ன பண்ணிகிட்ருக்க? பாத்ரூமில் நின்றுருக்கேன். குளிக்க போல்? நல்லா குளிச்சுட்டு தான் படுத்தேன். ஓ, இன்னொரு ரவுண்ட் குளியேன். எனக்கு குளிக்க தோணல, போங்க. நான் சொன்னாலும் ஏதாச்சும் ஒன்று எடுக்க முடக்க சொல்லிட்டுரு. என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? சரி, அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் எனக்கு டே எப்படி போனது? இன்னைக்கு டே போச்சு, ஓகே தான். என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? காலேஜ் போனேன்னா அங்கே போனேன்னா அதே மாதிரி சீனியரு லைக் ஃபர்ஸ்ட் இயர் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேகிங்கு அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே கிளாஸுக்கு போனேன். அண்ட் கிளாஸில் போயிட்டு பார்த்தா எனக்கு ஸ்டடீஸில் தாட்டே வரல. எப்பவும் உங்கள் நினப்பாக தான் இருந்ததா. அப்படியே ஒரு மாதிரி உங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா பார்த்தா அந்த ஃபிசிக்ஸ் டீச்சரில் அந்த சொட்டை அவர் தான் சாக் பீஸை தூக்கி மண்டையிலே போட்டார் மாமா. என்ன? கனவு காண்றேனா? அப்புறமா கிளாஸ் விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிட்டாரா, நானும் பேக் தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். அப்புறம் 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 நான் மட்டும் தனியாக இருக்கேன்ட்டு சுகாவும் எழுந்திரிச்சு வந்துட்டான். அப்புறம் அப்புறம் கேன்டீன் போனோம். அப்புறம் லன்ச் பிரேக்கு. லன்ச்சு முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு பீரியட்ன்ட்டு ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் அவ்வளோதான். அம்மா, உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுது? ரொம்ப நல்லா போனது. அப்போ என் நினப்பு வரலையா? யார் சொன்னா? நான் 24/7 என் பொண்டாட்டி நினப்பில் தான் இருப்பேன். ஏன் சந்தேகமா? இல்லை கேட்டேன். 24/7 எப்படி நான் உங்கள் நினப்பில் இருப்பேன்னு கேட்டேன். ஓ, டவுட்டு. மார்னிங் எழுந்திரிச்சேன். எந்திரிச்சதுமே என்னுடைய டெய்லி ரொட்டீன் என்ன? ஃபஸ்ட்டு மொபைல் எடுத்து பிக்காக தான் பார்ப்பேன். ஓ, முகத்தில் தானே முழிவேன். ஓ, அப்புறம் ஒரு குட் மார்னிங் மெசேஜ். அப்புறம் உனக்கு கால் பண்ணி மார்னிங் கிஸ். அப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகும்போதும் ஒன்று நினப்பு தான், நீயும் ஃப்ரெஷ் ஆகிட்ருப்பியன்ட்டு. பக்கத்தில் இருந்தால் 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ் ஆகுமேன்ட்டு அப்படியே தோணும்.
அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி அஹ், என்ன ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி மூட் ஆகும். குளிக்கும் போதா? ம் ஃப்ரெஷ்ஷாகி எப்படி சொல்கிறதுன்னா, நீயும் ஃப்ரெஷ் ஆகிட்ருப்பியே அப்படி தானே, என்ன மாதிரி அப்படியே அப்படின்ட்டு அப்படியே தோணும். ஆ பற்பல வேலைகள் இருக்கும். என்ன வேலை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதில் சொல்ல முடியாது, செயலில் தான் காட்டணும். ம் அப்புறம் அப்புறம் அப்படியே ஒன்றானப்பிள்ளையே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒன்றானப்பிள்ளை எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் பொழுதும் அவனப்பு. அப்போ இதுக்கு ஏன் நம்ம போகிறது? பக்கத்தில் இருந்திருந்தா உனக்கு நான் ட்ரெஸ் பண்ணி விட்ருப்பேன். ம் எனக்கு நீ ட்ரெஸ் பண்ணி விட்ருப்ப. நினப்பு தான். பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன். என்ன நான் இதுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விடணும்? ஏய், நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி, இதில் என்ன இருக்குது? நினப்பு தான்டா, நினப்பு தான். அடுத்து அப்புறம் அடுத்து என்ன? பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் பக்கத்துலேன்னு இருந்தா அப்படியே நான் தாய்ஸில் உட்கார வச்சு உனக்கு ஊட்டி, நீ எனக்கு ஊட்டி விட்டு அழகா உன்னை கொண்டு போய் நான் காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு, அந்த காலேஜ் போகிற வழியில் சின்ன சின்ன ரொமான்ஸ், சின்ன சின்ன கிஸ்ஸஸ், உன்னை ட்ராப் பண்ணும்பொழுது ஒரு பாய் கிஸ். அண்ட் அப்புறம் அப்புறம் என்ன, இன்னும் ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணும் பொழுது அந்த பிரேக் டைமில் கூட நான் உனக்கு கால் பண்ணி ஸ்வீட் கிஸ்ஸஸ் அண்ட் என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்ட்டு ஒரு வீடியோ கால். லன்ச் பிரேக்கில் வீடியோ கால் பண்ணிக்கிட்டு நானும் நீயும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஃபுட் சாப்பிட்றது. அப்புறம் அந்த கேப்லேயே நான் உன்னை பற்றி தான் நினச்சிட்ருப்பேன். அப்புறம் ஈவினிங் வந்து நானே உன்னை காலேஜில் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஹக் பண்ணி உன்னை அப்படியே அந்த ஷாப்பிங் மால் அங்கே எங்கே உனக்கு பிடிச்ச பார்க் எல்லாமே சுற்றி காட்டிட்டு, உன் கையை பிடிச்சு அது எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டு, உனக்கு வேணுங்கிறது எல்லாமே வாங்கி கொடுத்து ரொம்ப க்யூட்டாக அப்படியே உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உன்னை ஃப்ரெஷ் ஆக்கி உனக்கு ஃபுட் கொடுத்து, அப்புறம் பற்பல வேலைகள் அப்புறம் தான் ஆரம்பிக்கும். என்ன வேலை? நைட்டுக்கு அப்புறம் என்ன வேலை செய்வாங்களோ அதான். என்ன செய்வாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் காட்டுறேன். ஏன் இப்போ சொல்லுங்கள்? சொல்கிறத விட செயலை காட்டினா தான் செய்க செமையாக இருக்கும். ஓ, அப்படி வேறு இருக்கா? இப்போ சொல்லுங்களேன். நான் தான் சொல்கிறேன்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன செய்கையிலே காட்டிடுறேன். அப்போ சரி. சரி மாமா, ஃபோனை வைக்கவா? ஏய், ஏன்? இல்லை, நான் ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அம்மா அவ்வளோதான் எந்திரிச்சாங்கன்னா தேடுவாங்க. ஏய், நீ காலை கட் பண்ணக்கூடாது. ஏன்? அம்மா திட்டுவாங்க, தேடுவாங்க. அவங்க தூங்கிட்டு தானே இருக்காங்க. தூங்கிட்டு தான் இருக்காங்கன்னா எந்திரிச்சா அப்புறம் பார்த்துக்கலாம். நான் தான் இங்கே இருக்கேன், நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க. போங்க மாமா, நான் காலை வைக்கிறேன். டேம்மா. ஐயோ மாமா, அம்மா எந்திரிச்சிட்டாங்க, காலை கட் பண்ணுற. பாய் பாய். டே நல்ல மூடில் இருந்தேன், எதுக்கும் அவங்க எந்திரிச்சிருப்பாங்க. டேம்மா, என்ன பண்ணுற? பாத்ரூமில். அம்மா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த வரேன் இருங்க. சரிம்மா, வாம்மா. என்னம்மா? இல்லைம்மா, எங்கே ஆளே காணுமேன்னு பார்த்தா ரெஸ்ட் ரூமில் இருந்து தண்ணி சவுண்ட் கேட்டுட்டு இருந்தது. ஆமாம்மா. சரிம்மா, வா, தட்டி கொடுக்குறேன். இல்லைம்மா, நான் தூங்கிக்கிறேன். நீங்கள் அப்பா கூப்பிட்டார் போல், கீழே எது சவுண்டு கேட்டது, நீங்கள் போங்க. அப்பாவா? சவுண்டு கேட்டதா? ஐயோ, அந்த பாவி மனுஷன் என்னத்தை பண்ணி தொலைஞ்சாலும் தெரியலையே. சரிம்மா, நீ படுத்து தூங்கு, நான் கிளம்புறேன். சரி, ஓகேம்மா. ரூம் லாக் பண்ணிக்கோமா? சரி, போங்கம்மா, நான் லாக் பண்ணிக்கிறேன். சரிம்மா. ஓகே. அப்பா,
லாக் பண்ணியாச்சு ரூமை. மாமா கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம். என்ன அவனே கால் பண்ணுறான்? ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ? அட்டன் பண்ணுவோம். ஹலோ மாமா. சொல்லுங்க இப்போ என்ன? அது இது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செய்கையில் காட்டுறேன்னு சொன்னீங்களே, அதை கேட்டேன். அம்மா எங்க? கிளம்பிட்டாங்க. நிஜமாவா? நிஜமா தான். சரி ஓகே, அப்போ வீடியோ கால் பண்ணு. பண்ணு. பண்ணுட்டே. பண்ண மாட்டேன் போங்க. சரி அப்போ நான் பண்ணுறேன். வேண்டாம் வேண்டாம் கூடாது. டே இப்போ எதுக்கு வீடியோ கால் பண்ணுறாரு இவர்? அட்டன் பண்ணுவோம். இப்போ எதுக்கு அந்த மூஞ்சி அப்படி இருக்கு? இப்போ எதுக்கு வீடியோ கால் பண்ணீங்க? சும்மா தான். ஏன் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை. வேறு எப்படி? இல்லை சும்மா தான் கேட்டேன். ஏன் உனக்கு என்ன பார்க்கணுன்னு தோணலையா? தோணுது. பேசணும்னு தோணலையா? தோணுது. அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை. அம்மா எங்கே இருக்கீங்க? ஏன்? இல்லை உங்களை சுற்றி ஃபுல்லாக இருட்டாக இருக்கேன், அதான் கேட்டேன். எங்கேயோ இருக்கேன். மாமா எனக்கு உங்களை நேரில் பார்க்கணுன்னு தோணுது. நிஜமாவா? நிஜமா தான். சரி ஓகே சரி ஓகே. உன் பால்கனியில் வந்து கொஞ்சம் நெல்லு. எதுக்கு? நெல்லு. வந்துட்டேன். அப்படியே கீழே பாரு. கீழே வா. மாமா இங்கே என்ன பண்ணுற நீ? உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அதுக்கு இங்கே வந்து ரோடில் நின்றுட்டுருக்க. அப்பா அம்மா யாராச்சும் பார்த்தாங்க மாட்டிப்போம். அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும் எப்படி தனியாக வந்த? நான் தனியாக வந்தேன்னு சொல்லவே இல்லையே. வேறு எப்படி? கூட யார் வந்தா? அங்கே பாரு. அங்கே யார்? ஐயோ ஜிம்மின் அண்ணாவா? அவர் யார் கூட பேசிகிட்டு இருக்காரு வீடியோ கால்? அவர் அவரோட பாட்டு கூட பேசிகிட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்டு கூட வா. ஐயோ சரி, இங்கே எதுக்கு வந்தீங்க? நீ தானே பார்க்கணுன்னு சொன்னேன். நான் இப்போ தான்டா சொன்னேன். ஆனால் எனக்கு எப்போ தோணிடுச்சே நீ கூப்பிடுவேன்ட்டு. சரி இப்போ பார்த்துட்டெல்லாம் கிளம்பு. முடியாது. ஏன்? நேரில் பார்த்துட்டேன், பக்கத்தில் வந்து உன்னை கட்டி பிடிச்சி. சரி இரு நான் வரேன். இல்லை இல்லை வேண்டாம் 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 வேண்டாம். டே ஐயோ மாமா அம்மா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் மாட்டிப்போ. போங்க வீட்டுக்கு போங்க. முடியாது. இவ்வளோ பக்கத்தில் என் பொண்டாட்டியை பார்த்துட்டு பக்கத்தில் வரலன்னா எப்படி? நீ இரு நான் வரேன். ஐயோ மாமா வேண்டாம் மாமா. நீ வேண்டான்னா என்னை விட்டுணுமா? ஜஸ்ட் வை பேபி, நான் வரேன். ஐயோ மாமா மாமா மாமா. ஏய் காலை கட் பண்ண வரேன். இல்லை கூடாது. ஐயோ இவர் என்ன இப்படி காம்பவுண்டெல்லாம் எகிரி குதிச்சு வராரு? அடி அடி பற்ற போது. மாமா பொறுமையா. எதுக்கு இவ்வளோ பயப்படுறான்னு தெரில. என் பொண்டாட்டி இல்லை, பயம் இருக்க தான் செய்யும். மாமா மெதுவாடா, கீழே கீழே விழ போகிற. விழமாட்டேன்டி. ஓ மாமா எவ்வளோ ஸ்ட்ராங்னு உனக்கே தெரியும்ல. தெரியும் தான். கொஞ்சம் மெதுவாக வாங்க. மெதுவாக வந்தால் மாட்டிப்பேன், பரவாயில்லையா? ஐயோ அப்போ வேகமாக வாங்க. சரி உள்ளே போன வரேன். ஓ ஐயோ பயமாக இருக்கு. வந்துட்டு வரா. பயமாக இருக்கே, உள்ளே போ சொல்லிட்டாரு. பட்டு. சொல்லுங்க மாமா. அப்புறம்டி பட்டு சொல்லுங்க. அப்புறம் ஈரு இந்த பையன் என்ன பண்ணுறாரு பார்க்குறேன், இந்த முயல் முஞ்சி. பட்டு பட்டு பட்டு. என்னம்மாம்மா இது பையனை அழகானடி பட்டு காணாமல் போயிட்டான். புள்ள பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டு போயிட்டு வாங்களோ? என்ன புள்ள பிடிக்கிறவங்களா? ஆமாட்டி பட்டு இருந்தாலும் பிடிச்சிட்டு போக மாட்டாங்களே, ஏன்னா என் பிள்ளை இல்லை நீ ஒரு தொல்லை.
இவ்வளோ பேர் பிள்ளை யார் பிடிச்சுன்னு போயினுக்குவாங்க? இறி பட்டு தேடிக்கிறேன்டி பட்டு. அப்படி வீடியோ கால் இறி மாமன் கூட. மாமனுக்கு பயமாக்குது, இந்த மாமனை பிடிச்சுன்னு போயிடுவாங்களோ மாமனுக்கு ரைட்டுக்கு. ஐயோ மாமா அப்படி சொல்லாதீங்க, எனக்கு இருக்கிறது நீங்கள் ஒரே மாமா தான். ஐயோ பட்டு இறி, எனக்கே பயமாக்குது. எங்கே போயினுக்கு இந்த முயல் மூச்சு பையன்? டே மச்சான் பார்த்தா. ஐயோ சத்தமாக கூட கத்த முடியலையே, பக்கத்து வீட்டுக்காரங்க எழுந்துக்குவாங்களோ. இப்படியெல்லாம் நாயெல்லாம் குலைக்கிற நேரத்தில் என்னை விட்டு போயிட்டானே தனியாக இந்த மந்த பையன். எங்கே போயினுக்குவான்? அட கொப்ப பையனே. டேய் மச்சான். என்ன ஜமான்? அங்கே என்னடா பைப்பில் தொங்குற? என் பொண்டாட்டியை பார்க்க போகிறேன். ஐயோ கத்தாதரா நாய் கத்துதுரா, நீவே அதுக்கு மேலே கத்தாதரா. அங்கேருந்து கீழே விழுந்து மண்டிக்கிட்ட பொழந்துக்கு போகிறடா, வாடா. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், என் பொண்டாட்டியை பார்க்காம எப்படி? அதுக்கு அடுத்த வீட்டில் பைப்புலேயே தொங்குவேன். வாடாடே, எதனா பைப்புக்கு இப்போ பிடிங்கி விட்டு போயிருப்போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் வரேன், அங்கேயே இரு. டே பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ பேசு. அங்கே நீ கத்தி காட்டி கொடுக்காம இருந்தா சரி. இவன் தான் ஊரா வீட்டு பைப்பில் போய் தொங்கினுக்கிறான், இதில் நான் கத்தி காட்டி கொடுக்குறேன்னா. ஆளை பாரு, அவனை பாரு, விழுந்து கீழே விழுந்து கையை காலை உடச்சின்னு வருவில்ல, வாடா அதுக்கு மேலே 4 போடுறான் சேர்த்தி. கீழே விழுந்தா அப்புறம் பார்த்துக்கலாம், நீ அங்கே பாரு. யாராச்சும் வராங்கன்னா எனக்கு சிக்னல் கொடு. விசில் அடித்து காட்டி கொடுத்துறாத, ஒரு மிஸ்டு கால் கொடு. பண்ணுறேன். இங்கே ஒழிஞ்சு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சு நின்று பார்க்குறேன், நீ சீக்கிரம் வந்துரு. சரி. பாட்டு, இந்த பையன் சரியான திருட்டு பையனாக்குதுரி பாட்டு. அந்த வெள்ளை மூஞ்சி பையன் ரூமுக்கு செவிரேகிரி குச்சி பைப் மேலே ஏறி போகிறான்டி பாட்டு. மாமா நீங்களே என்னை பார்க்க அப்படி வாங்க மாமா. பட்டு, மாமனுக்கு அப்படி ஏறுற அளவுக்கெல்லாம் தெம்புல்ல. வேணும்னா ஒரு ஏணி வச்சு ஏறிக்கிறேன். மாமா ஏணி வச்சு மாட்டிப்பீங்க. ஐயோ பட்டு, மாமனுக்கு பைப் ஏறது தெரியாதுரி பட்டு. என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க? ஐயோ என்னத்த சொல்கிறது நான் பட்டு, மாமனுக்கு ஒரு தென்னை மரம் கூட ஏறது தெரியாதுரி. இப்படி நான் எப்படி ஏணி வேணா வாங்கி போய் மாமனுக்காக ஒன்று வையே, நானே வந்து ஏறி வரேன். அதுக்கு நீங்கள் மெயின் டோர் வழியாகவே வந்துடலாம். அதாண்டி பட்டு நானும் சொல்கிறேன். அட வைடா மூடிட்டு போனேன். ஐயோ பட்டு கோவப்படாதுரி பட்டு, ஏன் இந்த மாதிரி கோவப்படுது? மூஞ்சி அங்கே பாருங்கள், ஜேகே அண்ணா மட்டும் எவ்வளோ அழகாக வேகமாக போகிறாரு மேலே ஏறி. நீங்களே இருக்கீங்களே தண்டம், அவர் கூட தானே கூட்டணியே சுற்றிட்டு இருக்கீங்க. பட்டு, என் மச்சான்லாம் அவன் ஒரு பில்டப் பாடி, நம்மளதெல்லாம் ஒரு சின்ன பாடி. அது என்ன சொல்ல வந்தேன்னாக்கா, கட்டுடல் மேனி அப்படி சொல்ல வந்துட்டு பட்டு. கிழிச்ச மூஞ்சியை பாரு. ஐயோ பட்டு, ஏன் இப்படி எடுத்ததுக்கெல்லாம் ஒரே அங்கலாப்பு படுற? கோவப்படாத. படுறாங்க கோவம். ஆளை பாரு. பொண்டாட்டி. மாமா வந்துட்டிங்களா? அடி எங்கேயாச்சும் பட்டுதா? இல்லை உன் மாமாவுக்கு எப்படி அடிப்படும்? எனக்கெல்லாம் எங்கேயும் அடிப்படல. நாங்கள் தண்ணி. போதும். வாங்க உட்காருங்க. எங்க என்ன பண்ணுறீங்க? என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறேன். ஏன் கூடாதா? பிடிக்கலாமே. சரி வா. எங்க? அதான் சொன்னனே. என்னது? அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி அப்படியே உன்னை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணி ஒரு கிஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஓ அது வரக்கூடாது. ஏன்? ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ தடுமாறுற? ஒன்றும் இல்லை மாமா. சரி வா. நம்ம ஜெக்கியும் டேவும் தான் அப்படியே இந்த பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க ஹக் பண்ண மாதிரி. நம்ம டே வந்து ஜெக்கியோடைய இந்த ஷோல்டரில் தான் தலையை வச்ச மாதிரி படுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஜெக்கியவே இருக்குமா ஹக் பண்ணிகிட்டு இருக்காரு. மாமா பயமாக இருக்குடா. எதுக்கு? அம்மா அப்பா யாராச்சும் வந்துடுவாங்களோ? ரூம் லாக் பண்ணி தானே இருக்குது. ஆமாம். அப்புறம் என்ன, வா தூங்கலாம். கீழே ஜிம்முன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவன் அங்கே பிஸியாக இருப்பான், நம்ம இங்கே தூங்குவோம். ஐயோ மாமா, அவர் மாட்டிக்க போகிறாரு. அதெல்லாம் மாட்டான். வா. எனக்கு தூக்கம் வரல. ஏன்? நீ இப்படி பக்கத்தில் இருந்து எப்படா எனக்கு தூக்கம் வரும்? யாராச்சும் வந்துடுவாங்களோன்னு எனக்கே பயமாக இருக்குது. நீ வேற. யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்கே நம்ம டேவை இருக்கமாக சேர்த்து ஹக் பண்ணுறாரு. அப்படியே 2 பேரும் ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. பொண்டாட்டி
எனக்கு ம் உங்களுக்கு உன்னை விட்டு போக மனசே வரல. ஆ வராது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் எண்ணெய் சத்தம் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வரணும். அப்போ தெரியும் உங்களுக்கு. வந்தால் என் பொண்டாட்டி கூட நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பேன். நடப்பு தான். ஏன் என் பொண்டாட்டி கூட நான் இருக்கக்கூடாதா? இருக்கலாமே. அதான் பொண்டாட்டி. என்னம்மாம்மா ஒரு கிஸ்ஸு முடியாது. ஏன்? அது ஆஃப்டர் மேரேஜ். ஓ அப்போ டெய்லி என்ன டெய்லி? ஒன்றும் இல்லை. டேக்குக்கு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ரொமான்டிக்காக. பொண்டாட்டி ஆஃப்டர் மேரேஜ் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். பின்ன செய்க பலமாக இருக்கும். கதறணும் நீ. எதுக்கு? போதும் என்னை விட்டுருங்கன்ட்டு. என்ன இப்போவே பயம் தெரியுது உன் கண்ணில்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. தெரியுதே. பார்த்துக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம். இந்த லிப்ஸ் இருக்கு பாரு, அது எப்படி ஸ்ட்ராபெரி நீ சாப்பிட்டா உன் லிப்ஸும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரை மாறிடுமா? ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா என் லிப்ஸ் எப்படி ஸ்ட்ராபெரியாக மாறும்? இல்லை, ஒவ்வொரு தடவை கிஸ் பண்ண பொழுதும் எனக்கு ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டு தான் வருது. ஆமாம், எனக்கு பனானா மில்க் ஷேக் டேஸ்ட்டு தான் வருது உங்கள் லிப்ஸில் இருந்து. ஓ, ஃப்யூச்சரில் உனக்கு வேறு மாதிரி கூட உனக்கு டேஸ்ட் வரலாம். இல்லை கேட்டியே, அதை தான் சொல்ல வந்தேன். நீ ஏதோ வித்தியாசமாக பேசுகிற. நீ பேசுகிறது எனக்கு ஏதோ டபுள் மீனிங் மாதிரி புரியுது மாமா. புரிஞ்சா சரி. அப்போ நீ அப்படி தான் பேசுறியா? உனக்கு இப்போ தான் புரியுதா? மாமா மாமா தான். படா உங்ககிட்ட தானே பேச முடியும். வரவும் இருக்கேன் இடம் பேச. உன்கிட்ட மட்டும்தான் இப்படி பேசுவேன். சரி கிளம்புங்க. ஏன்? அம்மா ஏதாச்சும் வந்துட போகிறாங்க. வந்தால் பார்த்துக்கலாம். வா, அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்கு வா. எனக்கு தூக்கம் வரலையே. வா வந்து ஹக் பண்ணிக்கோ. அப்படின்ட்டு நம்ம ஜெக்கவும் நம்ம டேவும் இறுக்கமாக ஹக் பண்ணிட்டு அப்படியே நம்ம டே கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜெக்கவா நம்ம டேவோடைய ஃபோர்ஹெட்டில் ஃபேஸில் அங்கே இங்கன்னிட்டு பிக்கிஸாக பண்ணிவிட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்காரு. நம்ம டே வந்து ஒரு 10 நிமிஷத்தில் தூங்கிட்டாரு. நம்ம டே தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஜெக்கேவா மெதுவாக எந்திரிச்சு இப்போ எந்த வழியாக இறங்கி வந்தாரோ, இப்போ எந்த வழியாக ஏறி வந்தாரோ அதே வழியாக தான் இறங்கி போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா, பட்டு என் மச்சான் பார்த்தா வந்துட்டாய் சவிரி இருக்குச்சு. பட்டு நானும் அப்படி வரட்டுமாடி? ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போங்க. மரமே ஏற தெரியாதான், இதில் வந்து பைப்பை பிடிச்சி ஏறாராம். இதில் ஏணி வேறு போட்டு வைக்கணுமா? மூஞ்சியை பாரு, போத்திட்டு போய் பாடுறா போடா. என்னாடி பட்டு மாமனி இப்படி மானபங்கப்படுத்துகிற? வேறு என்ன பண்ணுவாங்களா? வைடா ஃபோனை. வந்துட்டான். இருக்கிற ஹைட்டு வெயிட்டுக்கு ஏணி வேறு போடணுமா இவனுக்கு? ஏன் செவிறு வேறு குதிச்சு பைப்பு பிடிச்சி ஏறி வர தெரியாதோ? பேச்சு வேறு பேசுகிறான். ஆளை பாரு. என் பட்டுவை கரெக்ட் பண்ணதும் பண்ணேன். கம்முன்னு கல்யாணத்துக்காக வீட்டில் போய் பேசிடலாமா? காலேஜ் 2வது வருஷம் தான் படிக்கிறாங்க. என்னத்த பண்ணேன்? இந்த ஜிம்மின்னு பார்க்கு யார்கிட்ட வந்து அவன் கஷ்டத்தை சொல்லி புலம்புறதுனே தெரில. ஆத்தா கிட்ட தான் சொல்ல மாட்டேங்குது. வந்துட்டேடா பையா. போகலாமா? போகலாம். என்ன சோகமாக இருக்கு போல். என்னத்து சொல்கிறது? என்னை பட்டுவுக்கு நீ இப்படி செய்கிறே இருக்குச்சு ஓடினியே, பைப்பை பிடிச்சின்னு தொங்கினியே, அப்படி தொங்கி போய் நானும் அப்படி என் பட்டுவை பார்க்கணுமா? போய் பாரு. செவரியாரத்து மறையார தெரிஞ்சா நான் ஏன்டா ஒன்று இங்கே போகிறேன் பையா? நான் தாண்டா ஃபஸ்ட்டு ஊருக்கு மீனே என் பட்டுக்கிட்ட ஓடி போய் நிற்குவேன். ஓ, உனக்கு தெரியாதுல்ல? பரவாயில்ல, உன் பொண்டாட்டி கோவப்படுறதுல தப்பே இல்லை. அடப்படா, மச்சானுக்கு ஆறுதல 4 வார்த்தை சொல்லுவேன்னாக்க ஏறிற தீயில நல்ல பெட்ரோலை ஊற்று. முயல் முடிஞ்சு பயலே. சரி போகலாமா? போகலாம் வா. நம்ம ஜெயிக்கவும் நம்ம ஜிம்மினுமே பேசிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஜெக்கேவா வீட்டுக்கு போனதுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவரால் வந்து டேவை புரிஞ்சு ரொம்ப நாட்களுக்கு இருக்க முடியல. அவருடைய தாட் மொத்தமும் எப்படியாச்சும் டேவை அவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடணும்.
கண்ணு மூடினாலும் சரி, கண்ணை திறந்தாலும் என் பொண்டாட்டி தான் முன்னாடி வந்து நிற்கிறான். அவனை தாண்டி என்னால் வேறு எதுவும் யோசிக்கவும் முடியல. அவன் இல்லாமல் என்னால் ஒர்க்கில் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையே. என்ன பண்ணலாம்? பொண்டாட்டி நடி பண்ண என்னால் உன்னை ஒரு செகண்டு, ஜஸ்ட் அ மினிட் கூட என்னால் உன்னை தாண்டி யோசிக்க முடியல. அப்படி பண்ணி வச்சுருக்க நீ. பார்த்துக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட தானே இருப்பேன். அப்போ கவனிச்சிக்கிறேன் ஒன்று. அண்ட் இப்போது நம்ம ஜிகே மொபைல் எடுத்து யாருக்கும் கால் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அண்ட் அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு நம்ம டேவோடைய நினப்பில் தான் நம்ம ஜிகே சீலிங்கை பார்த்த மாதிரி படுத்துக்கிட்டு அப்படியே நம்ம டேவை பற்றி தான் கண்ணை மூடி யோசிச்சுட்ருக்காரு. தூக்கம் வரல, புரண்டு படுக்கிறாரு. பட் அவருக்கு ஸ்லீப்பிங் அப்படின்ட்டு ஒன்று வரவே இல்லை. அண்ட் அப்படியே பக்கத்து ரூமில் பார்த்தா நம்ம ஜிமினி தான், பட்டு போன எட்ரி பட்டு இந்த மாமா எதுக்கு இந்த நேரத்துக்கு கால் பண்ணுவோம்? நைட்டு 12:30 மணி ஆகுது, எதுக்குடா இவெல்லாம் ஃபோன் பண்ணுமா? ஹலோ பட்டு எதுக்கு மாமா இத்தனை பட்டு சொல்லுங்க. மாமனுக்கு வீடியோ கால் பண்ணுறி எதுக்கு? முக்கியமான ஒரு அவசர அழைப்புடி பட்டு. அதுக்கு உன்னுடைய முகத்தை பார்த்தால் எல்லாம் மறைந்து விடும். ஐயோ, ஓப்பனாகவும் சொல்ல முடியல. நான் இப்போ கவுந்து படுத்துன்னுக்கிறேன்டி பட்டு, எனக்கு வீடியோ கால் பண்ணுறியா? நீ எதுக்கு கவுந்து படுத்துட்ருக்க? நீ கவுந்து படுத்துட்டு இருந்தா நான் எதுக்கு வீடியோ கால் பண்ணணும்? ஐயோ, என்னுடைய அவசர அழைப்பை நீ புரிஞ்சுக்கோடி பட்டு. மாமா நீ என்ன பேசுகிற? எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு தான் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பாட்னி ஜுவாலஜினா என்னான்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணுன்றது. ஏன்னா பட்டு என்ன படிச்சிச்சோ தெரியலையே, 10ஆவதோட அது ஜுவாலஜி படிக்குது, விட்டட்டாட்டுக்குது. அதுக்கு என்னமே புரிய மாட்டேங்குது. நான் என்னத்தை சொல்லி புரிய வைக்குவேன்? பட்டு சொல்லுங்க மாமா. 12ஆவதுல என்னடி சயின்ஸ் குரூப் எடுத்தடி பட்டு? ஏன் உனக்கு தெரியாத? நான் கம்ப்யூட்டர் மேக்ஸு. அதுக்கு தான் இப்படி என் பொழப்பு இப்படி நாத்தமாக நாறுது போல். பட்டு என்ன மாமா? பட்டு நிற்கிட்டு என்ன சொல்லுங்க? மாமா உனக்கு ஜுவாலஜி கற்றுக் கொடுக்கட்டுமா? ஒன்று நீ கிளிக்க தேவையில்லை. எனக்கு ஜுவாலஜினாலும் சுத்தமாக பிடிக்காது. ஏ பட்டு, என்னடி போசுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆகாத வார்த்தையை மாமனுக்கு காதில் போட்ட? வேறு என்ன பண்ணணும்? ஐயோ, நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரில. என் பட்டுக்கு எதானா ஒன்றுனாக்கா அவன் ஒரு பக்கம் எழுந்துக்கிறான். அப்படின்னா என்ன, இப்படின்னா என்ன, எனக்கு அது ஜுவாலஜி பிடிக்காது, பாட்னி பிடிக்காதுன்னு. இவனையெல்லாம் கல்யாணம் பண்ணி வருங்காலத்தில் நான் எப்படி குடும்பத்தை நடத்துன்னு நடத்துறது? பட்டு என்ன? மாமனுக்கு ஜுவாலஜி தாண்டி ரொம்ப பிடிக்கும், அதை தெரிஞ்ச விஷயமாச்சே. ஆமாண்டி பட்டு. அத்தை உனக்கு நான் இப்போ சொல்லி கொடுக்கட்டுமா? ஒன்றும் நீ கிளிக்க தேவையில்லை, எனக்கு ஜுவாலஜி பிடிக்காது. ஐயோ, இன்டைரக்டாக சொல்லி பார்க்குறேன், ஒன்றுமே புரியலையே. டைரெக்டாக சொன்னால் அப்படின்னா என்னான்றானே. நான் எங்கே போய் என்னத்தை சொல்லுவேன், எங்கே போய் என் தலையை முட்டுவேன்? பட்டம்மா, ஐயோ இவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. சொல்லுங்க மாமா. அதாவது பட்டு ஆகாகப்பட்டது என்னவென்றால், நாம் படிக்கும் 10ஆம் வகுப்பு ஜுவாலஜியில் அப்படின்னா, ஐயோ நான் 10ஆவது படிக்கும்போது ஜுவாலஜி வந்துச்சுல்ல, அதில் ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு பாரு. நான் 12ஆவது படித்தேன்ல, அதுலேயும் ஒரு ஜுவாலஜி வந்துச்சு. அதில் என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொல்லியிருப்பாங்க, ஹார்ட்டு ட்ராயிங் போட்டு இங்கே டியூபு, அந்த டியூபு, அப்படி இப்படின்னு ரெட் பிளட்டு செல்லு, ஒயிட் பிளட்டு செல்லு, அப்புறம் வேறு என்னென்னவோ எதோ சொன்னாங்க மாமா. அப்புறமா எனக்கு ஒன்றும் புரியல. அதனால நான் 10ஆவதோட ஜுவாலஜியை நிறுத்திட்டேன். எனக்கு 10ஆவதுல ஞாபகம் இருந்த ஹார்ட் டைக்ராம் தான் மாமா. அதை தாண்டி வேறு எனக்கு இந்த எதுவும் ஞாபகம் இல்லை. ஐயோ, எனக்கு பட்டு மரமண்டில் நான் ஜுவாலஜி அறுத்துற வலிக்கு நான் படித்த ஜுவாலஜி பூரா மறந்துட மாட்டேங்குது. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றதை கூட நான் மறந்துடுவ மாட்டேங்குதே. பட்டு சொல்லுங்க மாமா. அதாவது அப்பு, ஒரு வீடியோ காலாவது பண்ணுறி பட்டு, கண்ணிலையாவது நான் உன் முகத்தை பார்த்து கொள்கிறேன். பண்ணுறேன் இருங்க. பண்ணு பா, வீடியோ காலாச்சும் பண்ணுறானே, அதே போதும் ஜிமினி பார்க்குக்கு. பட்டு என்ன மாமா கமுந்து படுத்து என்ன பண்ணிகிட்ருக்க? மூஞ்சில் முக்காடு போட்டுட்டு. ஒன்றும் இல்லடி பட்டு, அதாவது சும்மா உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. சரி பார்த்துட்டுல ஃபோனை வைக்கவா? ஐயோ நோ. மாமனே கூப்பிட்றீ மாமான்ட்டு? அப்படி தானே கூப்பிட்றேன் டெய்லி.
ஐயோ பட்டு இப்போ கூப்பிடு. எதுக்கு மாமா? ஐயோ மாமானாலே எனக்கு ஜுபு ஜுங்குது. என்ன? ஒன்றும் இல்லடி பட்டு, ஒரே புல்லரிப்பு. அது ஒன்றுடி பட்டு, நீ மாமான்னு கூப்பிட்டதுமே ஒரே குழுகுழுப்பு கிளிகுழுப்பு. எங்க மனசுக்குள்ளே சொன்னேன், மனசுக்குள்ளே. ஓ அப்படி ஜுஜுவோடு ஏறுது பாரு. என்னது? அந்த ஒத்த மாமா வார்த்தையில். ஆஹா சரி மாமா வைக்கவா? ஐயோ இன்னும் முடியல. என்ன முடியலையா? முடிஞ்சிருண்டி பட்டு. என்னடா பேசுகிற? ஐயோ என்ன வார்த்தை. மாமான்னு கூப்பிடுறி. எதுக்கு மாமா? ஐயோ என்ன ஒரு தோரணை. அப்படி தாண்டி பட்டு கூப்பிடுறி. என்ன மாமா? ஐயோ கோவப்படுறானே. இந்த ஜிம்மின்னு பார்க்க வேலை வேற ஒன்றும் முடியலையே அப்படின்னு நம்ம ஜிம்மின்னு அவர் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கு. பிள்ளை கமுந்து படுத்துக்கிட்டு. போடா வைக்கிறேன்டா. நீ ஏதோ வித்தியாசமாக பேசுகிற. ஏதோ முடியுதுங்கிற என்னென்ன சொல்கிற. இன்னும் 2 நிமிஷத்தில் முடிஞ்சிரண்டி பட்டு. கிழிச்ச வீட ஃபோனை. ஐயோ பட்டு வைக்காதிரி ஃபோனை. ஐயோ வச்சிட்டானே. ஜிம்மின்னு பாருக்கு. மூச்சு வேறு வாங்குதேடா. வேலையை முடிக்கிற வேலைக்கு மனசனுக்கு என்னென்னமோ தோணுது. பட்டு நீ இல்லாமல் போயிட்டு பட்டு நான் என்ன பண்ணுவேன்? பக்கத்தில் மட்டும் நீ இருந்தன்னு வச்சுக்கா, அப்படியே உன்னை பிடிச்சி. ஐயோ ஆபாச பேச்சு வேறு கூடாது, எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிறேன். மூச்சு இழுத்து வாங்கடா ஜிம்மின்னு. உசுறு போயிருப்போது. பட்டு கூட வாழணும். வேலையை முடிக்கிற வேலைக்கு ஜிம்மினுக்கு வேர்த்து ஊற்றி போடுதப்பா. ஒரு காக்கா குளியல் போடலைன்னா தூக்கம் வராது. பட்டம்மளை நினச்சிக்கினே ஒரு குளியல். ஆமாம் எப்படியோ வாழ்கிறான் இந்த ஜிம்மின்னு பாருக்கு. ஒத்தல்லவோ பண்ணி எப்படி வாழ்கிறான் பாரு. ஒரு வீடியோ காலில் கூட வாழ முடியல என்னாலனாக்கா எப்படி நான் என் பட்டு கல்யாணம் பண்ணி வாழுவேன்? எனக்கு வக்கு இப்படிதான் அப்படின்னுட்டு நம்ம ஜிம்மின்னு போயிட்டு புள்ள சில் தண்ணியில் தான் குளிச்சிட்ருக்கு. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜெக்கி அப்படியே சீலிங்கை பார்த்துட்டு இருந்தவர் தூங்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்குறாரு. அவருக்கு தூக்கமும் வரல. அப்படின்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டேம்மா என்னம்மா? கீழே வாடி செல்லும், உங்களை பார்க்க வந்திருக்காங்க. கீழே வாம்மா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வா. என்ன பார்க்கவா? யாருமா? கீழே வந்து பாருமா. வா 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 வா. வரேன் இருங்க, ரெடி ஆகிட்டுருக்கேன்ல, வரேன் இருங்க. சரிம்மா வாம்மா. யாராக இருக்கும் தெரியலையே. யாராச்சும் ரிலேட்டிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இது அம்மா சைடில் தான், இல்லைன்னா எங்கள் அப்பா சைடில். ஐயோ அம்மா சைட்லன்னா கூட ஓகே, அப்பா சைடில் வந்துட்டாங்கன்னா இது யார் அது யார்? ஓ இவ்வளோ வயசாகிடுச்சு, உங்கள் பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையா? ஐயோ இந்த அப்பா சைடு ரிலேட்டிவ்னாவே எனக்கு அப்படி பற்றிக்கிட்டு வருது கோவம். பார்த்துக்கிறேன் அவங்கள நானிட்டு அப்படின்னு நம்ம டேவா அப்படியே ஸ்டெப்பில் தான் இறங்கி வராரு. யாராக இருக்கும் அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு பார்க்க, ஸ்டெப்லேருந்து கீழே குனிஞ்சு பார்ப்பில்ல, பார்த்தா நம்ம ஜெக்கே ஜிமன், ஜெக்கியோடைய பேரண்ட்டு அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க சோஃபாவில். நம்ம ஜெக்கிவா கால் மேலே கால் போட்டு காஃபியை தான் அப்படியே குடிச்சிட்ருக்காரு. ஐயோ இவர் எதுக்கு இங்கே வந்தார்? ஆத்தி அம்மா நான் இல்லை அப்படின்ட்டு அப்படியே ரூமுக்கு ரிட்டன் ஓட பார்க்க. ஏம்மா எங்கே போகிற? அம்மா அது ஒன்றும் இல்லை. அட வாம்மா, உன்னை தான் பார்க்க வந்திருக்காங்க. என்ன எதுக்கு? அட வாம்மா, உன்னை தான் மாப்பிள்ளை கிட்ட வந்திருக்காங்க. என்னவா? உன்னதாம்மா, வாம்மா. நான் வரல, நான் ரூம் போகிறேன். டேம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்லுவா. வணக்கம்மா. ஐயோ மாட்டணும் அவ்வளோதான். வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. வணக்கங்க. வணக்கம் வெல்முஜா. வணக்கம் தம்பி. வணக்கம். இவர் எதுக்கு இத்தனை வணக்கம் சொல்லி நம்மளுக்கு காட்டி கொடுத்துருவார் போலியே. ஐயோ வணக்கத்தை அடக்குங்க ஜிமினா, வணக்கத்தை அடக்குங்க. ஜிமன் ஆர்வக்கோளாறு பிடிச்சவனே, காட்டிக்கிட்டு கொடுத்துட்டா அவ்வளோதான், வணக்கம் சொல்கிற கையே இருக்காது. அப்புறம் எப்படி உன் பட்டு கொடுக்கணுமோ நடத்துகிற நானும் பார்க்குறேன். சும்மாடா பையா, சும்மா வணக்கம் சொன்னதெல்லாம் குத்தமா. எப்பா வணக்கத்துலேருந்து ஜிம்மின்னு பாருக்கு வாயை அதுக்கு 2த்தையும் காட்டி கொடுத்துருக்கும் போல். வாயை மூடிக்கின்னு இல்லைன்னு வச்சுக்கா, என் பட்டு கூட வாழ்றதுக்கு என் கையே இருக்காது. கண்டிப்பாக என் மாப்பிள்ளை வெட்டி போடுவான்.
ஸோ இப்போ சும்மாடா சும்மா உனக்கு வேலையை பாரு. காப்பி குடிக்கிறியா குடி. ஹா அம்மா இவர் எதுக்கு இங்கே வந்துருப்பாரு? எங்க மாமா மாமா திரும்பி பார்க்குறாரு பாரேன். என்ன நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறாரு மாமா அப்படின்னு இந்த பக்கம் இருந்த நம்ம தான் அப்படி கையை ஆட்டிகிட்டு இருக்காரு நம்ம ஜெக்கியை கூப்பிட்டு. பட் நம்ம ஜெக்கி காஃபி தான் சிப் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம பக்கம் திரும்பவே இல்லை. அண்ட் ஏதாச்சும் அப்படி திரும்பி பார்க்க மாமா மாமா அப்படின்ட்டு நம்ம ஜெக்கிவா ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணா. என்ன நடக்குது இங்கே? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? பார்த்த தெரியல என்ன நடக்குது, எதுக்காக இங்கே வந்தீங்க? நீயே பார்த்துக்கோ. என்னது? அதாவதுங்க எங்களுக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எங்கள் பையனை பிடிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மேற்கொண்டு பேசலாம். உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். எங்களுக்கு அடுத்த வாரிசு அவன் தான். இப்போ பிஸ்னஸாக அவன் தான் பார்த்துட்ருக்கான். எங்களுக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு குறை இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குவோம். உங்கள் விருப்பம் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மேற்கொண்டு பேச. என்ன நடக்குதுங்க? என்ன கல்யாணத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்களா? ஐயோ, அதாவதுங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்களுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்குது. இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வரும்னு நாங்களும் எதிர்பார்க்கல. எங்களுக்கும் பிடிச்சிருக்கு தான். இருந்தாலும் எங்கள் பையனை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம். சரி கேளுங்க, அதில் போய் என்ன இருக்குது? டேமா உனக்கு இங்கே இந்த கல்யாணத்தில் விருப்பமா? எனக்கா கல்யாணமா? இப்போவா? ஏம்மா என்னாச்சு? அம்மா அது என்னம்மா பிடிக்கலையா சொல்லு. அப்படி இல்லை. என்ன பிடிக்கலையா? என்ன இவர் மிரட்டுற மாதிரி பார்க்குறாரு? அம்மா நான் காலேஜ் முடிச்சுட்டு அது ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம். என் மகன் உன்னை படிக்க வைப்பான். அவரா? என்ன படிக்க வைக்க மாட்டேனா? ஒன்று நானே சொல்லி கொடுக்குறவா. படிக்கிறது எப்படின்ட்டு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறவா. இவர் என்ன டபுள் மீனிங்கில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு? அது சவுண்டு வரல, விழிப்பு மட்டும்தான் செய்யுது. ஆத்தி கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னு சொன்னார், ஏதாச்சும் பண்ணி விட்ருவாரோ? அம்மா அது நான் கல்யாணம் ஐயோ என்ன சொல்கிறது? அம்மா நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கவா? தேம்மா இது ரொம்ப நல்ல இடமா. இந்த மாதிரி வரன்னு அமைகிறதுல ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அம்மா ஆனா கீனாலாம் இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. அண்ணா பிடிக்கலையா? ஐயோ இவர் எதுக்கு மிரட்டுற மாதிரி பேசுகிறாரு? அம்மா எனக்கு பிடிச்சிருக்கு தான். ஆனா கீனா கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் பேசிக்கிறேன். என்ன இவர் மிரட்டுற மாதிரி பார்க்குறாரு? பயமாக வேறு இருக்குது. ஆனாலும் நீ தைரியமாக இருக்கணும். நீ ரொம்ப தைரியமான பிள்ளை. அம்மா ஆனால் எனக்கு காலேஜ் முடிக்கணுமே. காலேஜ் தானே, நான் படிக்க வச்சுக்கிறேன் அத்தை. அப்பா ஐயோயோ உங்கள் பேர்? என் பேர் ஜான் ஜாங்குக். நீங்கள் ஜேக்கேன்ட்டு கூப்பிடலாம். ஓ தம்பி ஜேகே. ஆனாலும் பையன் காலேஜ் முடிக்கணுங்கிறானே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் படிக்க வச்சுக்கிறேன். டெய்லி பிக்கப் ட்ராப் நானே பார்த்துக்கிறேன். ஒரு குறை இல்லாமல் உங்கள் பையனை நான் பார்த்துக்கிறேன். ஒரு குறை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. என் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் உங்கள் பையனை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு நீங்களே பார்ப்பீங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா உங்களை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நீ இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு. டேம்மா உனக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா தம்பி உன்னை நல்லா பார்த்துப்பாருமா. இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் வச்சுக்கலாமாங்க? ஒரு வாரமா? ஒரு நாள் கூட வெயிட் பண்ண முடியலையே. சரிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் தானே. அம்மா நீ பேசாமல் இருடா. ஷோ இவங்க வார என்ன ஒரு வாரமா? ஐயோ ஓகே ஆண்டி, 1 வீக் தானே, நோ ப்ராப்ளம். 1 வீக் தானே பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே மேரேஜுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். மேரேஜுக்கு உண்டான எல்லா செலவும் எங்களோட இது. இல்லைப்பா தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை ஆண்டி நாங்கள் பார்த்துக்குறோம். ஆண்டி நான் கொஞ்சம் டே கூட தனியாக பேசணும். டே கூடவாப்பா? சரி இப்போ போயிட்டு பேசுங்க. ஓகே டே
வா. ஏய் இல்லை, நான் வரல. டேய், நான் வரல. டேம்மா, அவங்க தான் கூப்பிட்றாங்களே, போ மா, போ. சரி போகிறேன், குத்தாதீங்க. வா. எங்க? ரூமுக்கு. அங்கே இதுக்கு? வான்னு சொல்கிறல, வா. மாமா வா. என்ன, ஒரு ரூம்குள்ளே வர மாட்டியோ? அப்படி எதுவும் இல்லை. சரி வா அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே நம்ம டேவுடைய கையை பிடிச்சி அப்படியே தரன்ட்டு அவருடைய ரூமுக்கு தான் இழுத்துட்டு போகிறாரு. பார்த்தா புள்ள வரமாட்டானிட்டு டோருக்கு வெளியவே நின்றுட்டுருக்கு. என்ன வரமாட்டியோ? அப்படி இல்லை. வேற அப்படி அது எதுவாக இருந்தாலும் இங்கே சொல்லுங்கள். என்ன? ஒன்றும் இல்லை. நம்ம ஜேகே டேவோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே உள்ளே இழுத்து டோரை லாக் பண்ணி அந்த டோரில் தான் பின் பண்ணி அப்படியே நின்றுட்டுருக்காரு. என்ன? ஒன்றும் இல்லையே. கூப்பிட்டா வரமாட்டேன்ற போல். அப்படி எதுவும் இல்லையே. அப்போது முன்ன சொன்னது அது சும்மா. நான் சும்மா. என்ன? ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? அதனால தான் கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்துலேயும் நடக்க போகுது. அதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படி ஒரே நல்லா பேசிட்டோம்ல, இன்னும் 1 வீக்கில் கல்யாணம். மாமா? மாமா தான். ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? வேறு எப்படி பண்ணுவாங்க? என்ன, இன்னும் 1 வருஷத்துக்கு நீ இங்கே நான் அங்கே வந்து யாரோ ஒருத்த மாதிரி ரோட்டில் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் யாராச்சும் பார்த்துருவாங்களோ இவங்க பார்த்துருவாங்களோ வீட்டில் மாட்டிக்குவோமோன்ட்டு பயந்து 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 அப்படி பேசணுன்ட்டு அவசியமே இல்லை. உன் புருஷன் நான் இங்கே இருக்கும் பொழுது நீ எதுக்கு பயந்து பயந்து பேசணும்? அதான் முடிவு பண்ண. வீட்டில் பேசினேன், ஒத்துக்கிட்டாங்க. உனக்கே தெரியுமே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு. அதான் சொன்னதுமே ஒத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி நான் எப்படா சொல்லுவேன்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சொன்னேன், ஒத்துக்கிட்டாங்க. அதான் மார்னிங்கே கிளம்பி வந்துட்டோம். அப்படியே என் பொண்டாட்டி வீட்டில் பேசி அவங்களுக்கு சம்மதம் வாங்கி தூக்கிட்டு போகலான்ட்டு. என்னன்னா ஒரு 2-3 டேஸில் முடியும்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே, 1 வீக் தானே. மாமா உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணி அந்த டேக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது கிடச்சதுக்கப்புறம் ஒரு கிக்கு வரும் பாரு. வா, அந்த நைட்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரெடியாக இருந்துக்கோ. என்ன? ஆஃப்டர் மேரேஜ் சொன்னல, அன்னைக்கு நைட்டு பார்ப்ப நீ இந்த ஜெய்கே யாருன்ட்டு. மாமா? இந்த மாமாவோட ரியல் ஃபீஸ் அன்னைக்கு நைட்டு தெரியும் உனக்கு. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். பைத்தியம்தான் பைத்தியம்தான். ஆமாம்ல. சரி, எதுக்கு தனியாக கூப்பிட்டா? ஓ, அதை மறந்துட்டேன்னா? ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு கிஸ்ஸு வாங்க இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. நைட்டு தானடா? அது நைட்டு. எத்தனை ஹார்ஸ் ஆச்சு? எத்தனை ஹார்ஸ் ஆகிடுச்சு பாரு. அதான் இவ்வளோ பக்கத்தில் பார்த்துட்டு கிஸ் பண்ணாமல் போனோம் இப்படின்ட்டு தான் உன்னை தனியாக கூப்பிட்டு வந்தேன். அப்போ இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா? வேறு எதுக்கு? பேச இல்லையா? எவ்வளோ நேரம் பேசிட்டு தானே இருந்தோம். சரி சரி. நான் ஒன்றும் இல்லை. பண்ணலாமா? என்னத்த கிஸ்ஸு? நீ வர வர ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிற. ஆஃப்டர் மேரேஜ் இதை விட பலமாக இருக்கும் பேச்சு. பரவாயில்லையா? அது ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் தான் என்ன அப்படின்ட்டு நம்ம டேவோட ஹிப்பை இறுக்கி பிடிச்ச மாதிரி நம்ம ஜெக்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் அப்படியே அவங்க பேசி முடிச்சுட்டு கீழேயும் வர்றாங்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல அமையும்னிட்டு நானும் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய இடத்துல சம்மந்தம் அமையும்னு நானும் எதிர்பார்க்கல. எனக்கு உங்கள் பையனை அவ்வளோ பிடிச்சிருக்கான்ட்டி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி வராதபடி நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 1 வாரத்தில் கல்யாணங்கும் போது இன்னும் எவ்வளோ வேலைகள் இருக்குது.
பார்த்துக்கலாம்ப்பா. ஓகே ஆண்டி, நோ ப்ராப்ளம். நீங்கள் கல்யாணத்துக்கு வந்தாவே போதும், மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். ஓகே ஆண்டி, நாங்கள் கிளம்புறோம். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏதாச்சும் ஒன்றுனா எங்களுக்கு கால் பண்ணுங்கப்பா. ஓகே ஆண்டி, நோ இஷ்யூஸ். ஓய் பொண்டாட்டி, பாய். என்ன என்ன அம்மா எல்லாம் இருக்காங்க, கண் அடிக்கிறாரு. என்ன ஃப்ளையிங் கிஸ் வரியா? ஆத்தி, அம்மா பார்க்கணும், அவ்வளோதான் இருக்கு எனக்கு. நல்ல வேலை பார்க்கல. இந்த முயல் மூஞ்சி பையனுக்கெல்லாம் கல்யாணம் செட் ஆகி போச்சு. என்னை பட்டுவனா என்னைக்கு கல்யாணம் பண்ணுறது? ஆத்தா, மகனே ஜிமினே, ஆத்தா. அப்படியே வந்து எங்கள் பட்டம்மா கிட்ட பேசினேன்னா, பட்டு நானும் அப்படியே கல்யாணம் பண்ணிக்குவேன். மகனே ஜிமினு இருறா, ஃபஸ்ட்டு இவனுக்கு முச்சிடலாம் கல்யாணம், அப்புறமா உனக்கு தான். அவங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டேன் ஏற்கனவே போனல, அவங்க ஊன்ட்டாங்க. ஆத்தா மெய்யாலம்மா, என் மகன் கேட்டு நான் பண்ணாதக்கு ஊனா? ராத்திரியே நான் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசினேன். ஆத்தா நீ தான் எங்கள் ஆத்தா அப்படின்னு நம்ம ஜிம்மின்னு போயிட்டு அப்படியே நம்ம ஜெக்கியோடைய அம்மாவை கட்டி பிடிக்க. ஆக்சுவலி ஜெக்கியோடைய அம்மாவும் ஜிம்மினுடைய அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கியவும் நம்ம ஜிம்மினும் ரொம்ப க்ளோஸு. நம்ம ஜிம்மினுக்கெல்லாம் நம்ம ஜெக்கியோடைய அம்மானாக்கா அவ்வளோ பிடிக்கும். அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறதை விட ஜெக்கி அம்மா கிட்ட தான் நிறைய ஷேர் பண்ணியிருந்திருப்பார். நம்ம சுகாவை மீட் பண்ணது, லவ் பண்ணது எல்லாமே ஜெக்கி வந்து நம்ம ஜிம்மின் வந்து ஜெக்கியோடைய அம்மா கிட்ட ஷேர் பண்ணி, இந்த மாதிரி தான் எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது நைட்டே ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க. நம்ம சுகா கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசியிருப்பார் இல்லையா? அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஜெக்கி அம்மாவுக்கு தான் கால் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி தான் பிடிச்சிக்குது, எனக்கு எங்கள் பட்டம்மா கூட கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரிடா மகனே அப்படின்ட்டு ஜெக்கியோடைய அம்மாவுமே உடனே ஃபோன் பண்ணி அந்த பக்கம் சுகாவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி அப்போவே சம்மந்தம் பேசி முடிச்சிட்ருப்பாங்க. அது நம்ம ஜிம்மினுக்கு தான் தெரியல. இப்போ சொல்ல அவள் தான் ஜிம்மின் ஆனந்தமாயிட்டாரு. அண்ட் அப்படியே 1 வீக் போகுது. இந்த 1 வீக்கில் நம்ம ஜெக்கி நம்ம டேக்கு மெசேஜ் பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு. அண்ட் லைட்டாக சின்னதாக ஒரு டாக், என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, அப்படி இப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே கல்யாணத்துக்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம ஜெக்கி அங்கே ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின், இந்த பக்கம் நம்ம டேவா காலேஜுக்கு போகிறாங்க. டே சுகா அப்படியே அந்த 1 வீக் போகுது. மேரேஜும் முடியுது. மேரேஜ்லேயே வந்துருச்சு. ஜிம்மி நல்லா செம்ம ஆனந்தம். ஏன்னா ஜேக்காக்கு கல்யாணம் பண்ணிச்சாதான் அடுத்தது நம்ம ஜிம்மினுக்கு. அதனால தான் சீக்கிரம் இதுக்கு கல்யாணம் ஆகி தொலைஞ்சா அது எனக்கு பட்டுக்கு எனக்கும் கல்யாணம்ன்ட்டு. அண்ட் வெட்டிங் ரொம்ப நல்லா முடியுது. அவ்வளோ கிராண்டாக, அவ்வளோ ரிலேட்டிவ்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படி இப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கோலாகலமாக அந்த மேரேஜ் முடிஞ்சிருக்கும். நம்ம டேக்கோக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி. அண்ட் இன்றைக்கி நைட்டை காட்டினா வெட்டிங் நைட்டு தானே. அவங்க ஆல்ரெடி தனியாக வந்து நம்ம ஜெக்கி அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருக்கார். அண்ட் நம்ம ஜிம்மின் வந்து அந்த பக்கம் பட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஏன்னா கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. எங்கே இருந்தால் என்ன அப்படின்ட்டு, நான் என் பட்டு கூடவே இனிமேலுக்கு தங்கறதா முடியவே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி புள்ள அங்கே போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஜெக்கியவா அவருமே தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பார். நம்ம டேக்கு நம்ம ஜிம்மின் நம்ம ஜெக்கே ஜிம்மின் இருந்தாங்க இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படியே நம்ம ஜிம்மின் கொடுத்துட்டாரு நம்ம ஜெக்கே. அண்ட் அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம ஜெக்கே. நம்ம டேக்குக்கு 2 பேரும் தனியாக இருக்கிற மாதிரி. அண்ட் அன்றைக்கி நைட்டு பார்த்தா நான் ஏதோ காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம், காலேஜ் முடிச்சுட்டு தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோம். நீங்கள் என்னவோ இப்போவே வந்து பேசிட்டீங்க. ஏன் இப்போ கல்யாணம் பண்ணது உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனாலும் அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்க வாட்டையோடைய இப்போ பிடிச்சிருக்க. அது ஒன்றும் இல்லையா? அதான் போட்டிருக்கேன் ட்ரெஸ்ஸு. நீங்கள் எப்போவும் இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. வேறு யார் கூட பேச போகிறேன்? என் பொண்டாட்டி கூட தான். நினப்பு தான். சரி, தூங்க போகலாமா? நான் தூங்க போகலாமா? அதை சொன்னனே, செய்க செமையாக இருக்கும்ன்ட்டு. அது வா எப்படி இருக்கும்னு காட்டுறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம டேக்கு அவங்க லைஃப்பை ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் அண்ட் சுகா 2 பேர் வீட்லேயுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? அண்ட் அடுத்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். அண்ட் இதே மாதிரி 2 பேரையுமே அண்ட் இதே மாதிரி 2 ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கிறதோட இந்த 1 ஷாட்டை நான் இங்கேயே முடிக்கிறேன்டா. ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்க, ஓகே? அண்ட் கமெண்ட் மஸ்ட்டு. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கு, ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்டோரி நான் போட. அண்ட் ஓகே, பாய், டேக் கேர்.